ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆண் பெண் அப்படிங்கிற பேதம் கிடையாது. சின்னவங்க பெரியவங்கங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே இன்னைக்கு காமனாக இருக்கக்கூடிய விஷயம் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப்பை நம்மளால வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம்தான். அப்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் சில பயிற்சிகளால் குறைச்சி நம்மளுடைய மனதை ஹாப்பியாகவும் ரிலாக்ஸாகவும் வச்சுக்க முடியும். அதுக்கான பயிற்சிகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயிற்சிகளை எல்லா வயதினரும் 6 வயதுல இருந்து 60-70 வயது வரைக்கும் நீங்க தாராளமா செய்யலாம். பயிற்சியை பார்க்கலாம். இந்த மாதிரி வஜ்ராசனத்துல உட்காந்துக்கலாம். நம்மளுடைய கைகளை மூச்சு விட்டுக்கிட்டே முன்னாடி கொண்டு போய் தலையை தரையில எவ்வளவு முடியுமோ வச்சுக்கலாம். உங்களுடைய லிமிட் பொறுத்து நீங்க வச்சுக்கோங்க. மூச்சு இழுத்துட்டு மேலே வந்துடலாம். உங்கள் போஸில் ஒரு 10 கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும். அது வரை ஒரு 3 டைம்ஸ் போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் இந்த முழங்கால், ஏதாவது ஒரு முழங்கால் கீழே, இன்னொரு முழங்கால் இந்த முழங்காலுக்கு நேராக மேலே. இப்போவும் நல்ல மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டே குனிஞ்சு நம்மளுடைய நெற்றி இதை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்க போகிறோம். நீ டச் பண்ணுற மாதிரி மூச்சு விட்டுக்கிட்டே குனிஞ்சுக்கலாம். இந்த பயிற்சியெல்லாம் ரொம்ப ஈஸியான பயிற்சி தான். உங்களுக்கு இது கஷ்டமா இருந்தா உங்களுடைய லிமிட்டுக்கு உங்களால எதெல்லாம் செய்ய முடியும் அதை மட்டும் நீங்க செஞ்சு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரோன் போஸ்ன்னு சொல்லக்கூடிய குப்புறப்படுத்து பண்ணக்கூடிய ஆசனா. இது மக்கராசனா. வலது கையை இடது தோல்லையும் இடது கையை வலது தோல்லையும் வச்சு சின் 2 கைக்கு நடுவில் இருக்க மாதிரி ரிலாக்ஸாக வச்சு புதிங்கால்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று உட்பக்கமாக பார்த்த மாதிரி வச்சு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக படுத்திருக்கலாம். இது கவுண்ட்ஸ் கிடையாது. 2 to 3 minutes இந்த மாதிரி ரிலாக்ஸாக படுத்துறதுனாலே நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பிராணாயாமம் இதில் சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். நம்மளுடைய வலது மூளைக்கு போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காதனால அதில் ஏற்படுற ஒரு டல்னஸ் கூட நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். அப்போ அதை ஆக்சிஜன் கொடுக்கறதன் மூலமும் பலப்படுத்துறதன் மூலமும் நம்ம ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகலாம். நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் சென்முதிரை, ரைட் ஹேண்டில் முதிரையெல்லாம் எடுக்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக 2 விரல்களை பயன்படுத்தி ரைட் சைடு நோஸை க்ளோஸ் பண்ணி லெஃப்டில் மூச்சை உள்ள நல்லா இழுத்து லெஃப்டை க்ளோஸ் பண்ணி ரைட் சைடு விட்டுறோம். லெஃப்ட் சைடு இழுக்கிறோம், ரைட் சைடு விடுறோம். இது போல் ஒரு 3 minutes பண்ணிக்கலாம். பண்ணும்போது உங்களுடைய மைண்டு ஃப்ரீயாக இருக்கிறத, ரிலாக்ஸாக இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சிகளுக்கு க்ரௌனாக ஒரு டிப். நம்மளுடைய வலது மூளையை பலப்படுத்தும் போது நிறைய விஷயங்களை நம்ம நல்லாவும் ரிலாக்ஸாகவும் ஹாப்பியாகவும் பண்ண முடியும். அப்போது அதுக்கு சிம்பிள் டெக்னிக் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் கூடுமான வரைக்கும் வேலைகளை செய்கிறது. உங்களால் எழுதுறதா, ஒரு திங்ஸை எடுக்கிறதா, எதுவானாலும் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு கொஞ்ச நாள்லேயே உங்களுடைய மைண்ட் எவ்வளோ காம் ஆகுது அப்படிங்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். லாஸ்ட்டாக ஒரு சாண்டிங். இந்த சாண்டிங்கில் இம் அண்ட் ஒரு ஹம்மிங் சவுண்டு கொடுக்க போகிறோம். இம் ஒரு 9 times, இந்த ஹம்மிங் சவுண்ட் ஒரு 5 times. இந்த இம்மை நல்லா மூச்சு இழுத்து உதட்டை பிரித்து இம் சொல்லணும். பார்க்கலாம். இந்த ஹம்மிங் சவுண்ட் ஒரு தடவை,
இந்த 10 நிமிடம் நீங்கள் செஞ்சு முடித்த உடனே உங்கள் மைண்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். தொடர்ச்சியாக இந்த பயிற்சியில் செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் மனசும் உடம்பும் ரிலாக்ஸாக ஹாப்பியாக இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.